ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இன்றைக்கும் ஏசப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தை தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனத்தின் பின்பகுதி. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் இந்த இடத்துல நாம் எதை பார்க்கிறோம்? தானியேலே சிங்க கபியிலே தூக்கி போட்டாங்க. அந்த சிங்க கபியிலே இருக்கும்போது அந்த சிங்கங்கள் என்ன செய்யல? தானியேலே சேதப்படுத்தல. அதற்கு பாருங்க, அவன் தன் தேவன் பேரில், எதனால சேதப்படுத்தலையா அந்த சிங்கங்கள்? அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. தானியேல் கர்த்தர் பேரில் விசுவாசித்து வாழ்ந்து கொண்டு இருந்தான். அதனால அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாது என்ற ஒரு விசுவாசம் அவனுக்கு இருந்தது. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த தானியேலுக்கு இருந்த அந்த விசுவாசம் வேணும். தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால். ஆமேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் என்னை எல்லா சூழ்நிலையிலும் காப்பார் என்று சொல்லி தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தான். அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் அவன் ஒரு விசுவாசமாய் இருந்தபடினால் அவனுக்கு ஒரு சேதமும் காணப்படவில்லை. இன்றும் அவருடைய பிள்ளைகள் ஆகிய நீங்களும் கூட இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள். உங்கள் சூழ்நிலைகளிலே, உங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாலும் வரலாம். தானியேலுக்கு சிங்க கபியில தூக்கி போட்டாங்க. ஒருவேளை தானியேல் நினைச்சிருக்கலாம், என்ன சிங்க கபியில போடாமலே இயேசுப்பா என்ன காப்பாத்திருக்கலாமே, தேவன் என்ன காப்பாத்திருக்கலாமே என்று. இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிங்க கபியிலே அவனை தூக்கி போடக்கூடிய சூழ்நிலை அவனுக்கு வந்தது. ஆனாலும் சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டினார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் தானியேல் கர்த்தரை விசுவாசித்திருந்தான். சிங்கக்கபிலே போட்டாலும் பரவாயில்ல, அவர் என்னை கட்டாயம் என்ன செய்வார்? காப்பார். காக்காம போனாலும் நான் அவரை தான் வணங்குவேன் என்று சொல்லி ஒரு விசுவாசத்திலே உறுதியுள்ளவராய் அந்த தானியேல் காணப்பட்டார். அதனால ஒரு சேதமும் காணப்படவில்லை. இன்றும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பிரச்சனைகளில் நீங்க இருக்கீங்களாலும் நீங்க என்ன பண்ணுங்க? உங்க இயேசப்பா மேல விசுவாசத்தோடு இருங்க. அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலைகளினால் வருகிற, அந்த பிரச்சனைகளினால் வருகிற காரியங்கள் உங்களை சேதப்படுத்தாது. உங்கள் குடும்பத்தை சேதப்படுத்தாது, உங்கள் பிள்ளைகளை அது சேதப்படுத்தாதபடி அந்த எந்த பிரச்சனை உங்களை சேதப்படுத்தும்படி வருகிறதோ அதன் வாயை கர்த்தர் கட்டுவார். சிங்கத்தினாலே தானியேலுக்கு சேதம் வர இருந்தது. ஆனாலும் அவன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடினால் சிங்கங்களின் வாயை கட்டி ஒரு சேதமும் வராதபடி காத்தார். அதே போல இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளினால் எதுவும் சேதம் வந்துருமோ என்று சொல்லி நீங்க பயப்படுறீங்களா? பிசாசு என்னை இப்படி சுற்றி வருகிறானே, அவனால எனக்கு எதுவும் பிரச்சனை வருமோ என்று பயப்படுகிறீங்களா? இல்லை, சிங்கத்தின் வாயை கட்டினது போல உங்களுக்கு எதிராய் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வருகிற அந்த பிசாசின் வாயை கட்டுவார். நீங்க விசுவாசத்தோடு இருந்தா அந்த சிங்கத்தின் மூலமாய் எந்த சேதம் வராதபடி காத்தது போல உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற பிசாசினால், மனுஷர்களுடைய பொறாமைகளினால், மனுஷர்களுடைய மற்ற கிரியைகளினால், பிசாசின் கிரியைகளினால் சேதம் வராதபடி இந்த பிசாசின் வாயை கட்ட கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவர் உங்களுக்கு ஒரு சேதம் வராதபடி காப்பார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் பேரில் தானியேலுக்கு எப்படி விசுவாசம் இருந்ததோ அதே போல விசுவாசத்திற்கு சிங்கத்தை சிங்கக்கூண்டுல தூக்கி போடும் போது கூட அவர் பயப்படாதபடி அமைதியா இருந்தார். தூதனை கட்டளையிட்டார் கர்த்தர். அலறல, ஓடல, ஆடல. கர்த்தர் அந்த இடத்துல ஒரு வெற்றியை கட்டளையிட்டார். சிங்கத்தின் வாயை கட்டினார், தூதர்களை அனுப்பினார். அதே போல இன்றும் நீங்க தேவன் பேரில் விசுவாசித்திருக்கீங்கல்ல, உங்களை அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எங்க என் வாழ்க்கையில இந்த பிரச்சனையில நான் அமிழ்ந்து போயிருவோம் என்று சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. சிங்கங்களின் வாயை கட்டின தேவன் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு ஒரு சேதம் வராதபடி காப்பார். ஆகவே இந்த நாளிலும் நாம் ஜெபிக்கலாமா? இயேசுப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அன்று தானியேலை சிங்கக்கபியில் போடும்போது தகப்பனே, அந்த சிங்கத்தினால் ஒரு சேதம் வராதபடி அவன் உம்மேல் விசுவாசித்திருந்தபடினால் தானியேலுக்கு ஒரு சேதம் வராதபடி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டீர் என்று பார்க்கிறோம்.
செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் பிரச்சனைகளினால், போராட்டங்களினால் அப்பா, ஒரு சிங்கக்கவி போல ஒரு இக்கட்டில் மாட்டி இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு அப்பா, இந்த நாளிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் இப்படிப்பட்டதான இக்கட்டில் இருப்பார்கள் என்றால் தகப்பனே, உம்முடைய தூதர்களை அனுப்பி இந்த நாளில் எந்த சேதமும் அந்த பிரச்சனைகளினால் வராதபடி நீர் வாயை கட்டி போடுங்கப்பா. சிங்கத்தின் வாயை கட்டினது போல பிசாசின் காரியங்கள் கட்டப்படட்டும். இதற்கு மேல் அது கிரியை செய்யாதபடி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, சீக்கிரமே ஒரு விடுவை நீர் கட்டளையிடும், சீக்கிரமே ஒரு விடுதலை நீர் கட்டளையிடும் தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்க. தானியேலை போல உம்மிடத்தில் விசுவாசத்தில் உறுதியாயிருக்க அப்பா நீர் கிருபை செய்யுங்க தகப்பனே. தானியேல் விசுவாசித்திருந்தபடி நாங்கள் இன்றும் சொல்லும்படி அப்பா உம்முடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற தகப்பனே, ஒரு பொருள் எழுத்துக்களினால் அப்பா நீர் பொன்னான அந்த எழுத்தினால் இந்த நாளில் தானியேலுடைய வாழ்க்கையை நீர் பதித்து வைத்திருக்கிறீர். இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே, விசுவாசம் அப்பா சோதிக்கப்படும் போது நீர் அப்பா நீர் புடமிட்டு சோதித்து அப்பா பொன்னாக விளங்க செய்யுங்க தகப்பனே. இயேசுவே, அநேகருக்கு அந்த விசுவாசத்தின் மூலமாய் நல்ல ஒரு பாடத்தை நீர் கற்றுக் கொடுக்கும்படி விசுவாசத்தில் வளர நீர் கிருபை செய்யுங்க அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.